சம்பளம் வாங்குறீல்ல, இன்னைக்கு 50 கூட எக்ஸ்ட்ரா தூக்கணும். இல்லைன்னா நல்ல மதியாரிகளை பாத்துக்க. பாருங்கடா. கோபாலு, எத்தனை நாள் தான் டைசன் கீழே அடிமை ஆளாகிறது? எப்படி அஞ்சுட்டு போறான் மத்தியா? அவனை ஒரு வள்ளி பண்ணணும். பரங்கி வாடா, ஒரு முக்கியமான விஷயம் டைசனுக்கு தெரியாம வா. சூப்பர் சீன் காட்டுறேன். முக்கியமான விஷயம் சொல்றாங்க, எனக்கு தெரியக்கூடாதா? நீங்களை விடக்கூடாது, எதிரி போய் பார்த்துருவோம். சரச பாடுறா, சமத்தியா இருக்காடா. நேத்தோட இன்னைக்கு சோட்டுக்குள்ள ஒய்யாரங்கள் நடக்குதா? மாட்டேன், நானும் வந்து ஜாயின் பண்றேன்டா. போயிட்டாங்க, நம்ம போய் கூட்ட பார்த்துட வேண்டியது. யாரும் பார்க்கல. ஒரே இருட்டா இருக்கு. அப்படி அவங்க என்னத்தை பூச்சாண்டியா? பூச்சாண்டினா ரொம்ப பயம். ஏண்டி கரெக்ட் பண்றதுடா, கட்டி பிடிக்கிறதா அவனையா? எனக்கு பூச்சாண்டி ரொம்ப பயம். எல்லா டீமும் இருக்கா? பிளான் பண்ணி உமி ஓட்டுற இடத்துல நிக்க வச்சு என் மேல உமிய கட்டி வெட்டிலடா. நடத்துக்கடா, நல்லா நடத்துக்கடா. எப்படி சாயங்காலம் ஏற்றதா சம்பளம் வாங்க வரணும். அப்ப நான் உங்களை வச்சுக்கிறேன்டா. வாங்கடா வாங்க. நீங்க எப்படி இங்க வருவீன்னு எனக்கு தெரியும்டா. நேத்து என் மேல உண்மைய குட்டி சரசோட சல்சா பண்றீங்களா? என் இமேஜ டேமேஜ் படுத்திட்டீங்களாடா. மன்னிச்சிருங்கண்ணே, அடுத்த தடவை இந்த மாதிரி ஆகாது. உங்க என் டாப்ல அடிச்சு சத்தியம் பண்ணாதீங்கடா. நீங்கள விட்டால் நம்மளுக்கு வழி இல்ல. நீங்கள வச்சே வட்டி ஓட்டு. மன்னிச்சிட்டேன், ஆனா இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். மாடியில துணி கிடக்கு, எடுத்து அந்த வண்டியத்தோட. சரிங்கண்ணே. கோபால் நீ எங்கடா போற? இல்ல ஃப்ரெண்ட் இல்ல பேக் பஞ்சர் ஆக்கி போறேன். பானு சரியான அக்கப்பூர் பிடிச்சாச்சு. கோபால், ஆச்சரியமா இருக்கு. இப்பயாச்சும் என் ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வண்டியை துடைக்க துணி வேணும். அங்கிட்டு இருந்து கேட்டா எப்படி? இங்கிட்டு வந்து கேட்டாதான் தருவேன். வந்துட்டேன்ல, துணியத்தா. நான் ஈர துணியை கேட்டேன். இதுவும் ஈர துணிதான். விளையாடாம போய் வேற துணி எடுத்துக்கிட்டு வா. யாரு விளையாடுறா? உனக்கு எப்பவுமே உன் விஷயம் தான் முக்கியம். என் விஷயம் உனக்கு முக்கியமே இல்ல. என்ன சொல்ற? எனக்கு ஒழுங்கா ஸ்கூட்டி ஓட்ட சொல்லிக் கொடு. முதல்ல ஆளை விடு, நான் வேற எங்கனாச்சும் போய் ஈர துணி தேடிக்கிறேன். இதான் முடிவா? ஆமா, இதுக்கு அவன் அண்ணனே பரவாயில்ல. அண்ணே, தனியா இருக்கிற என்கிட்ட என்னெல்லாம் பண்ற பாருங்கண்ணே. ஐயோ, வண்டி துடைக்க துணி வேணுமா? அதுவும் ஈர துணி தான் வேணும்னு என் தாவணி பிடிச்சு இழுக்குறானே. ஐயோ கோபால், வேணாம். அண்ணா அண்ணா டைசன், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அண்ணா பயம் வெளியில வேலை போயிடும்னு அம்புட்டு பயம். எங்க அண்ணன் கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. உனக்கு என்னதான் வேணும்? அப்படி பாவனுக்கு ஸ்கூட்டி ஓட்ட சொல்லிக் கொடு. மாத்தி புரியா அவனையே கொண்ட எனக்கு சொல்லுங்க. என்னடா லோக் பண்றீங்க கத்து குட்டி மாதிரி? வாங்க தமிழ் வாத்தியாரு.
சம்பவம் பண்ணணும். உன் பிள்ளைக்கு மட்டும் என்ன பெருசா ஆக்குற? சாட்சி சொன்னா இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார். நாம நினைச்சது எதுவுமே நடக்கல. லிங்கம் தப்பிச்சிட்டான். எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணோம், முடியல. கமிஷனர் அவனுக்கு சாதகமா பேசிட்டார். மணி, லட்சுமி, என்ன விளையாட்டு? உள்ள போய் ஹோம்வொர்க் பண்ணுங்க, போங்க. லிங்கம் இனிமே பப்ளிக் முன்னாடி தப்பு பண்ணாதான் கமிஷனர் என்கவுண்டர் பண்ணுவாராம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இவன மாதிரியே லிங்கமும் இருக்கக்கூடாது. அந்த கமிஷனர் என்ன பேச்சு பேசிருக்கா? எனக்கே உத்தரவு போட்டிருக்கா? என்ன அடக்கி போக சொல்ல? அவன் யாருன்னு? அவனை நான் அடக்கி வந்திருக்கிற கமிஷனர் நல்லவரு. அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ சம்பவம் பண்ணது போலீஸ்காரன, எல்லா குச்சிக்கார பயங்களும் உன்னை என்கவுண்டர் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த கமிஷனர் மட்டும்தான் வேணாம்னு சொன்னாராம். நாம தினமும் அடிக்கடி பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் ஒதுக்கி வை. லிங்கம், நம்ம தொழில் ஆயுதத்தை எடுக்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் எப்ப எடுக்க கூடாதுங்கிறது. நான் ஒன்னும் அடங்கி போச்சு இல்லையே, பதுங்கி போச்சு. ஒரு 3 மாசம் பொறுமையா இருக்கு. மினிஸ்டர்கிட்ட பேசி நம்ம கலிய வருமானே கமிஷனரா கொண்டு வந்து. அப்ப இந்த 3 மாசம் என்ன பண்ண சொல்றீங்க? யார் சும்மா இருக்கு சொன்னா? இன்ஜினியர் அதை கொண்டாப்பா, வேற ஒரு வேலை இருக்கு. பாரு, உன் பல வருஷ கனவு விடுப்பா. எப்ப விஜயநகர கோர்ஸ் பக்கம் வந்தாலும் உனக்கு இதே நேரத்தா போச்சு. சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ஒரு பில்லு கட்டணும்னு எனக்கு கனவா இருக்கலாம். ஆனா நடக்க வேணாமா? ஏன் நடக்காது? 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டப்போ கையில பணம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்பதான் பணம் இருக்கு. ஆனா நேரம் இல்லையே. இப்ப நான் பாக்குற தொழில உனக்கு 1 நிமிஷம் டைம் கிடைக்குமா? இப்ப பாரு, அடிதடி கலாட்டா, போலீஸ், பஞ்சாயத்து இதே குழப்பா போச்சே. ஒன்னும் சொல்ல வேணாம், நடக்கணும் நடக்கும். எப்படி இடம் பார்த்தோம், நீ நினைச்ச மாதிரி இந்த இடம் தான் அமைஞ்சிருக்கு. மில்லு கட்டுறதுக்கு மதுரையில இதை விட நல்ல இடம் கிடைக்காது. என்ன சொல்ற? எவனுக்கு 45 வீடு இருக்கு, அக்ரிமெண்ட் போட்டு 3 மாசத்துல எல்லாரும் காலி பண்ணி வச்சிருவோம். ரொம்ப திருப்தியா இருக்குங்க. கட்டு போட்டு நிலத்தை வாங்கி பில்லு கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. ஹலோ ஹலோ, மேகா நல்ல பேரா இருக்கு. என்னதான் எதிர்க்கான்னு பாப்போம். வழக்கம் போல கோமதிய அவ வீட்டுல விட்டுட்டு நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். இன்னைக்குதான் அந்த கருப்பு சட்ட பையன். ஐ எம் கோபி. என் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க பேர் மேகான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் ரொம்ப நாளா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. என்னது? நான் உங்களை லவ் பண்றேங்க.
ஓ நீங்க என்ன லவ்வா? ஆமா. என்னங்க சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது சிரிக்கிறீங்க? போங்க சார், போய் வேலையை பாருங்க, காமெடி பண்ணாதீங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்க பர்ஸ கொடுங்க. ஏன் கொடுங்க சொல்றேன். லவ் பண்றேன்னு சொல்றேன் கிட்ட பர்ஸ கேட்பேன். கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு எல்லா பேங்க் கார்டும் இருக்கு. உங்களுக்கு நல்லா செலவழிப்பேன். என்னங்க தேடுறீங்க? சாரி, உங்களை லவ் பண்ண முடியாது. எதுக்கு? என்னை லவ் பண்றதுக்கு கிரெடிட் கார்டு தேவையில்லை, மெம்பர்ஷிப் கார்டு தான் தேவை. மெம்பர்ஷிப் கார்டா? ஆமா, எனக்கு லவ்வரா வர போறவரு சமுதாயத்துக்கு உதவுற ரெட் கிராஸ், ப்ளூ கிராஸ், பிளட் டோனர் கிளப்னு ஏதாச்சும் ஒரு கிளப்ல மெம்பரா இருக்கணும். அதே மெம்பர்ஷிப் கார்டு இருக்கான்னு செக் பண்ணேன். உங்க பர்ஸ்ல ஒண்ணும் இல்ல. நோ கார்டு, நோ லவ். வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. எனக்கு பிடிச்ச ஹாரி பாட்டர் புக்குக்காக இன்னைக்கு டவுன் ஹால் ரோடு பூரா அலைஞ்சேன். இன்னைக்கு என் இஷ்ட தெய்வம் வெங்கடாஜலபதி திருக்கல்யாணத்தை பார்த்து ரசிச்சேன். ஓ, வெங்கடாஜலபதி பக்தையா? இன்னைக்கு புது சிம் கார்டு வாங்கினேன். எனக்கு பிடிச்ச நம்பரை செலக்ட் பண்ணேன். அந்த நம்பர் 9842051523. சண்டே தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ நாளைக்கு சண்டே, நாளைக்கு போன் ஆக்டிவேட் ஆயிரும். நீ எதுவும் கவலைப்படாத பீட்டர், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். தைரியம். சாவு பார்க்க வந்தியா? நீ பார்த்துட்டு போல இருக்கு. உனக்கு அப்புறம் நான் சாவு. நீ இன்னும் அப்படியே தான் இருக்க லிங்கம். நீ மாறணும். ஜோசப் மாறல, பார்த்தையில சோழியை முடிச்சுட்டாங்க. எங்க அப்பாவுக்கு என்னைய விட உன்னையை தான் ரொம்ப பிடிச்சிச்சு. உன்னையை தான் பிள்ளையா பார்த்தாரு. அவருக்கு நான் அனாத மாதிரி தானே தெரிஞ்ச. நீ நல்லா இருக்கணும். இப்பெல்லாம் பப்ளிக்ல ஆயுதம் எடுத்தா என்கவுண்டர் பண்றாங்களா? பேசிக்கிறாங்க. கவலைப்படாத. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணிட்டு தப்போம். என்னைய பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க. பாவம், உனக்கு தான் யாருமே இல்லை. ஓ நல்லது கெட்டத நான் தானே பார்க்கணும். ஆன போறதுல எனக்கு குடும்பமா குட்டியா இல்லைன்னா? ஐயோ ஐயோ, உனக்கு தான் பொண்டாட்டி, ஒரு பையன், ஒரு பொண்ணு, எல்லாரும். நீ தான் என்ன விடுச்சாங்க. சரி லிங்கம், பார்க்கலாம். ஹலோ ஹலோ, கோபால் சார் இருக்காருங்களா? கோபாலா? அப்படி யாரும் இல்லையே, ராங் நம்பர். இல்லைங்க. போயிட்டு வரேன். ஹலோ, யாருங்க வேணும்? கோபால் கார் ஓனரா? ராங் நம்பர். கோபால் யாரும் இல்ல. ஹலோ, கோபால் கோபால் கோபால்.